கர்வமாக பேசிய தேங்காய்க்கு என்ன ஆனது என்று தெரியுமா குழந்தைகளே? வெல்கம் டு லிட்டில் தமிழ் லெஜண்ட் சேனல். முற்காலத்தில் கைலாயத்தில் ஒரு நாள் சிவபெருமான் சபையை கூட்டியிருந்தார். அங்கே தேவர்கள் அனைவரும் வந்து அமர்ந்திருந்தனர். சபையின் மூலையில் ஒரு தேங்காய் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருந்தது. சபை முடிந்ததும் தேங்காய் ஈசனை நோக்கி, நானும் சிவன்தானே, உனக்கும் எனக்கும் என்ன வித்தியாசம் என்று கர்வமாக கேட்டது. தேங்காய் மேலும் சொன்னது, நானும் தேவர்களை காக்கிறேன், அதனால்தான் எனக்கு தேங்காய் என்று பெயர். ஈசன் அமைதியாக, நான் திருநீர் அணிந்திருக்கிறேன் என்றார். தேங்காய் சிரித்தது. நான் இயற்கையாகவே வெள்ளை என்று பதில் சொன்னது. ஈசன் மீண்டும், நான் புலித்தோல் அணிந்திருக்கிறேன் மற்றும் என்னிடம் கங்கை இருக்கிறது என்றார். தேங்காய் உடனே, என்னுள் இளநீர் இருக்கிறது என்று பெருமையாக சொன்னது. சிவன் சொன்னார், எனக்கு 3 கண்கள் உண்டு என்று. தேங்காய் சொன்னது, எனக்கும் 3 கண் உண்டு என்று மீண்டும் ஆணவம் காட்டியது. ஈசன் கூறினார், நான் மரைகளின் முடிகளில் இருக்கிறேன் என்று. தேங்காய் சிரித்தது, நான் தென்னையின் முடியில் அமர்ந்திருக்கிறேன் என்றது. இதற்கு மேல் பொறுக்காத ஈசன், ஆணவம் நல்லதல்ல, இனி நீ ஆலயங்களில் உடைக்கப்படுவாய் என்றார். அன்றிலிருந்துதான் கோயில்களில் தேங்காய் உடைக்கின்றனர் குழந்தைகளே. ஆணவம் வீழ்த்தும், பணிவு உயர்த்தும். நாமும் இனி பெரியவர்களிடம் பணிவாக நடந்து கொள்வோம் குழந்தைகளே. இந்த கதை பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யவும். நன்றி.